எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் தந்த மகிமையான வார்த்தையிலிருந்து, தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தையிலிருந்து நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனம். நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆமென். அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். உறங்கவும் மாட்டார், தூங்கவும் மாட்டார், நம்மளை கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா. இந்த வசனம் இந்த ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11:8 வாசிக்கும் பொழுது, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் தன் இருதயத்தின் அங்கலாய்ப்பை அங்கே தெரிவிக்கிறதை பார்க்கலாம். நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை நடத்துவேன் என்கிற அடிப்படையில் ஆண்டவர் பேசுகிறதை கவனிக்கலாம். எனக்கு அன்பான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் ஏதோ ஒரு கைவிடப்பட்ட நிலையில், ஏதோ ஒரு நெருக்கப்பட்ட நிலையில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் கைவிடுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் வேறு சில வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் அவரிடமாய் திரும்ப வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. நாம் அவரிடமாய் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஓசியால கூட நம்ம பார்க்கும் பொழுது, நீ என்னிடமாய் திரும்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்றதை பார்க்கலாம். அல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவரை எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அது. ஆமென். ஆண்டவர் திரும்ப திரும்ப ஜனங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம் என்ன செய்யணுமா? அவரிடத்துல திரும்ப வேண்டுமா? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற அந்த திரும்புதல் என்றால் என்ன? திரும்புதல், மனம் திரும்புதல் என்று சொல்லுகிறார்களே, மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, அப்படி என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, எனக்கு அன்பானவர்களே, நாம் கர்த்தரை விட்டு விலகி போன எந்த காரியம் நம்மிடத்தில் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். நாம் தேவனை விட்டு, ஏனென்றால் நாம் வாசிக்கிற இந்த 11வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிப்போமானால், என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கவனிச்சு பாருங்க. அவரை விட்டு விலகுகிற ஒரு மாறுபாடு என்று எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன? ஒழுங்கா ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு போகாம இருக்கிறது, அவரை தேடுறதுக்கு பதிலாக மனுஷனை தேடுறது. ஒருவேளை ஏதோ ஒரு பெரிய தேவை, அந்த தேவையிலே மனிதனை நாடிக்கொண்டிருக்கிறோமா? மனிதன் மேல ஒரு தாகத்தோட அல்லது வாஞ்சையோடு காத்திருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதில் விஷயம். அல்லது அந்த நாட்கள் அவங்க அவரை விட்டு விலகிட்டாங்கன்னு சொல்றாருல, அப்படின்னா என்ன? மாறுபாடுன்னு சொல்றார். மாறுபாடுன்னா வேற தெய்வ நம்பிக்கை, ஆண்டவரை விட்டு வேற ஒன்றை நம்புதல். ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது நம்மை ஆட்கொள்ளுகிறவர் என்று அர்த்தம். நம்மை ஆட்கொள்ளுகிற அந்த தெய்வத்தை விட்டு வேற மாதிரி, வேற இடத்துக்கு, வேற ஒன்று மேல நாம் நாடும் பொழுது, சில நேரம் சினிமா ஆட்கொள்ளுகிறது, சீரியல் ஆட்கொள்ளுகிறது. இப்போ நவீன காலத்தில் செல்போன் நேரத்தை முழுமையாய் விளங்கி ஆட்கொள்ளுகிறது. இதுவும் தேவனை விட்டு விலகச் செய்கிற ஒரு மாறுபாடு. நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரை விட்டு விலகி நிற்கிறோமா? அவர்கிட்ட வருகிறோமா? நாம் ஒழுங்காக ஆண்டவரை துதித்து, ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? நாம் எங்கே இருக்கிறோம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுக்காக நீங்க செல்போனை பார்க்காதீங்க, நான் அப்படி சொல்லலை. அதுல நேரத்தை போட்டு அது நிமித்தம் தேவ சமூகத்துக்கு போறதுக்கு அது ஒரு இடையூறாக இருக்குமானால் அது ஒரு மாறுபாடு. ஒருவேளை பிள்ளைகள் தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய நேரத்தை அவர்கள் எடுக்கிற ஒரு நிலைமை இருக்குமானால் அதுவும் ஒரு மாறுபாடாக மாறுகிறது. நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும் என்று மத்தேயு 6:33 வாசிக்கிறோம். அதை விட்டு நான்
வேறே செயல்களிலே ஈடுபடுவேனானால், வேற மாதிரியான செயல்பாடுகளிலே என்னுடைய காரியங்கள் இருக்குமானால், அதுவும் ஒன்று, ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாடு என்று அந்த வசனம் எச்சரிக்கிறதே. அப்படி போல ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம தள்ளப்படுகிறோம். நம்மளை ஆராய்ச்சி பார்க்கலாமா? ஆண்டவர் கைவிட மாட்டார். உன்னை எப்படியா கைவிடுவேன்? இங்கே இந்த வசனத்தை பாருங்க, இந்த 7வது வசனத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, மாறுபாடு இருக்கு. ஆனால் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்னு கேட்கிறார் ஆண்டவர். ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெருசு பாருங்களேன். திரும்ப என்னிடத்துல திரும்பிடு, திரும்ப என்கிட்ட வந்துரு, நான் உன்னை வழி நடத்துறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை பாதுகாத்து கொள்ளுகிறேன், உன் தேவைகளை சந்திக்க நான் இருக்கிறேனே. நீ ஏன் மனுஷனை தேடுற? நீ ஏன் வேற நம்பிக்கையில இருக்கிறவங்க பக்கமா நீ ஏன் சாய்கிறாய்? ஆண்டவருடைய ஒரு பெரிய ஒரு அறைகூவலாக திரும்ப நம்மை கூப்பிடுகிறார். நாம் அவரிடமாய், அவர் பட்சமாய் வாஞ்சையோடு அவரை பற்றி கொள்ளும்படி தேடுகிறார். அல்லேலூயா! எவ்வளவு நல்ல ஆண்டவர்ல, எவ்வளவு மகிமையான ஆண்டவர்ல. எனக்கு அன்பான என் சகோதரனே, சகோதரியே, சற்று ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறதா அல்லது யார் மேல் இருக்கிறது? உங்களுடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? தேவன் பேரில் இருக்கிற அந்த பற்றுதல் மேல இருக்கா அல்லது தேவனை விட்டு வேற எங்கேயோ இந்த நம்பிக்கை ஒழிக்கிறதா? சற்று நிதானிக்கலாமா? சற்று ஆராய்ந்து பார்க்கலாமா? என் தகப்பனே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நம் கண்களை மூடி ஆண்டவற்றை, அப்பா, நான் முழுசா உங்களை மட்டும் நம்ப விரும்புகிறேன் சொல்லலாமா? அவர் சொல்றாரு, எப்படி நான் கைவிடுவேன்? எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஆண்டவர், அதாவது நம்ம ஆண்டவர் கைவிட்டாரோ சில நேரத்தில் ஏற்படுற சில துயரங்களை நினைச்சு நம்ம நினைக்கிறது உண்டு இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய தப்பிதங்கள் நிமித்தம் அவர் சில நேர சிக்ஷைகள் கொடுத்தாலும் அவர் என்ன செய்யறதில்லை, நம்ம கைவிடுறதில்லை. நம்மோடு இணைந்து நம்மை வழிநடத்த விரும்புகிறார். நாம் ஜெபிக்கலாமா? மகிமையின் தகப்பனும் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்ட இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை கைவிடுவதில்லை. ஆனாலும் எங்களிடத்தில் இருக்கிற மாறுபாடு, தேவனை மட்டும் நம்புறதை விட்டுட்டு, தேவனுடைய வார்த்தைகளை நம்புறதை விட்டுட்டு, நாங்கள் வேற நம்பிக்கையா மனுஷங்க பேசுறத அல்லது மனிதர்களை நம்புறத அல்லது வேற ஏதோ ஒன்று மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்கிறத தவிர்க்கவும் எங்கள் ஆண்டவர் எங்களை நடத்துவார். எங்கள் தேவன் எங்களை பாதுகாத்து கொள்ளுவார். அவர் எங்களை வழிநடத்தி செல்வார் என்கிற பூரண நம்பிக்கை எங்களுக்குள் பெருகட்டும். தெய்வ பயம் எங்களுக்குள் பெருகட்டும். தேவன் மேல் இருக்கிற விசுவாசம் எங்களுக்குள் பெருகட்டும். சத்தியத்தை அறிகிற அறிவு பெருகட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை பலப்படுத்துங்க, காத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் கிருபையும் தயவும் சமாதானமும் ஆளுகையும் பெருகுவதாக என்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீர் மகிமையினால் நிரப்பும், காத்து கொள்ளும். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த ஜெப நேரத்தில் கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலனை தந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் கிருபையும் தயவும் சமாதானமும் பெருகுவதாக என்று ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பணியின் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.